சிபிஐ என்கொயரி வருதுல, இவனை விசாரிக்கணும். எப்படி அப்படி ஊடகத்துல வந்து பொய் சொல்ற, எப்படி வந்து அயோக்கியத்தனமா கட்டமைக்கிற, பச்சை பொய்ய கூலா உட்காந்துக்கிட்டு அந்த லேப்டாப் முன்னாடி பேப்பர் வச்சிருப்பான். அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இருக்காது, ஆனா 5 சீட் வச்சிருப்பான். ஏன்னா பேப்பர் வச்சிருந்தா ஒரு பெரிய அறிவாளி. ஒன்னு வெறும் A4 சீட் விஜய் வச்சிருப்பாரு, விஜயே எழுதி வச்சிருப்பாரு A4 சீட். இவன் எழுதாம வச்சுக்குவான், வச்சுக்கிட்டு மாத்தி பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு தெரியாது, ஆனா அதை பேசுவான். இப்போ ஒரு லேப்டாப் வச்சுக்கிறான், ஒரு டேப் ஒண்ணு, அதுல பாத்துக்கிறது ஒண்ணு இருக்காது. அதுல வேற ஏதாவது படத்தை போட்டு வச்சிருப்பான். இவனும் வேற யாரும் இருக்க மாதிரி வீடியோக்களை வச்சுக்கிட்டு அதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். மத்தபடி வந்து வேற ஒண்ணும் கிடையாது. அப்பட்டமா ஒரு ஊடகத்துல ஒரு பொய்ய பரப்புறான். அதை விஜயினுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு தான் எடுப்பார் கைப்பிள்ளையாச்சே. நான் என்ன சொன்னல, திருநாய் ரேஞ்சு வந்துட்டாங்க. அதாவது திருநாய்க்கு வந்து யார் சொல் வச்சாலும் அது குலைக்கும், யாரு சொல் வச்சாலும் வாழாட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சவுக்கு சொல் வச்சா சவுக்கு வாழாட்டுது, கல்யாணத்துடன் சொல் வச்சா கல்யாணத்துக்கு வாழாட்டுது, எடப்பாடி சொல் வச்சா எடப்பாடி வாழாட்டுது, அண்ணாமலை சொல் வச்சா அண்ணாமலைக்கு வாழாட்டுது, நைனா நாயகன் சொல் வச்சா நைனா வருது, சிபி என்கொரியா அதுக்கு வாழாட்டுது, எல்லாத்துக்கும் வாழாட்டுது. ஏடா உண்மையை பேசக்கூடிய ஊடகம் எது, பொய்யை பேசக்கூடிய ஊடகம் எது, இவன் எந்த நோக்கத்துக்காக பேசுறான், இவன் நம்மளை பயன்படுத்தி கொள்றான். அதாவது இவனுக்கு இப்போதைக்கு விஜய் ரசிகர்களுடைய வியூஸ் வேணும், விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு வேணும். அவன் எடுத்து என்ன பார்க்க மாட்டான், அவன் பின்னாடி விஜய் திட்டி வச்சிருப்பான். விஜய் வந்து வேற ட்ராக்ல கொண்டு போய் சேகரிக்கா பண்ணிருப்பான், அதை எல்லாத்தையும் விட்டுருவான். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்மளை வாழ்த்திருக்காயா, 2 நிமிஷம் திமுக திட்டிருக்காயா, 2 நிமிஷம் வந்து உடற்குறாய்வுல பொய்ன்னு இருக்கான். சதி கோட்பாடு எப்பவுமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.